வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு குழு ஈரானுடைய தலைநகரான தெஹ்ரான போய் சேர்ந்திருக்கு. ஈரான் கூட 2ஆம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை பேசுறதுக்காக அமெரிக்கா விவாதித்து வருது. பாகிஸ்தான்ல நடத்தப்பட்ட கிட்டத்தட்ட 20 மணி நேரம் பேச்சுவார்த்தை யார் கூட? அமெரிக்கா கூடயும் ஈரான் கூடயும் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த நிலையில 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுது. ஒப்பந்தம் ஏற்படுத்துற நிலையில அமைக்கப்பட்ட இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்ச நிலையில அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நகருமா அப்படின்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஈரான் அமெரிக்கா கட்டுப்படுத்தப்பட்ட மோதலை நோக்கி நகர்கின்றன அப்படின்றதையும், பெரிய போரு வருவதை தடுக்க முடியாத நிலையில இப்ப உருவாயிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு 4 சாத்திய கூறுகள் இருக்கிற நிலையில அது ஒன்னொன்னா என்ன அப்படின்றத நாம இப்ப பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா தந்திரோபாய இடைநிறுத்தம் என வரையறுக்கப்படும் நிலையற்ற போர் நிறுத்தம். வாரக்கணக்கில் நீடித்த மோதலுக்கு அப்புறம் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் இந்த நெருக்கடியை கட்டுப்படுத்துவதற்கான விருப்பத்தை உணர்வதோடு ஆரம்பத்துல இருந்து இதை பத்தின தெளிவான பேச்சு இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். இதுல இருக்கிற இலக்குகள் வகைகள் மற்றும் போர் நிறுத்த மீறல் இருக்கு இல்லைங்களா, அது எங்க இருந்து வருது, அதற்கான ஆயுத்தங்கள் என்ன அப்படின்றது உடைய விதிமுறைகள் எல்லாத்தையும் விளக்குவதுல வேறுபாடுகள் இருக்குது. இந்த ஒப்பந்தத்துல ஒரு நிலையான கட்டமைப்புகள் கருத்துல இல்லாம ஒரு தந்திரோபாய இடைநிலையில இருக்கிறதா சொல்றாங்க. மோதல் தொடங்கியவுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் ஆரம்பத்தில் இருந்தே கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக இருந்ததே அப்படின்ட்டு ஜனநாயகத்தோட பாதுகாப்பு அமைப்பு சொல்லுது. அமெரிக்காவும் இஸ்லாமிய குடியரசுக்கும் இடையில பல ஆண்டுகளாக கருத்து வேறுபாடுகள் நிலவி வரும் கோட்பாடுகள், நிலைப்பாடுகள் மற்றும் வழிமுறைகளின் தொகுப்பு. இந்த போர் அவற்றை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது அப்படின்ட்டு பாரசீக தலைமை சொல்லுது. இதற்கிடையில பாத்தீங்கன்னா 2 தரப்புக்கு இடையில ஒரு கோட்பாடு இல்ல அப்படின்ட்டு சொல்லலாம். இஸ்லாமிய குடியரசு அதிகாரிகள் தன்னோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களது உறுதிமொழிகள் குறித்து மிகவும் குறுகிய விளக்கத்தையே முன்வைக்கிறது. கருத்துக்களில் உள்ள இந்த வேறுபாடு நம்பிக்கையின்மை ஆழப்படுத்தியுள்ளது. போர் நிறுத்தத்தின் நீடித்த தன்மை குறித்து சந்தேகத்தையும் எழுப்புகிறது அப்படின்ட்டு தன்னோட எக்ஸ் தளத்துல சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தை குறித்து எந்த ஒரு பலனும் இல்லைனாலும் இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது சம்பந்தப்பட்ட தரப்பினர் கொஞ்ச நேரம் இடைவேளை விடுறதுக்காகவும் மீண்டும் அந்த குழுவாக இணையவும் நிலைப்பாட்டுகள் மறுசீரமைப்பு செய்யறதுக்காகவும் அடுத்த கட்டத்திற்கு நகரத்துக்கு தயாராக இருக்கிறதுக்காகவும் ஒரு வழிவகைக்கு உட்படுது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இருந்து அவங்களுக்கு என்ன குறைவான நன்மைகளே இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அழுத்தத்தை கணிசமா அதிகரிக்கிறதாகவும் அவசியம் என்ன அப்படின்றது ஒரு தரப்பு முடிவு செஞ்சால்தான் இது நிலையான முடிவு வரும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. உதாரணமா மின் உற்பத்தி நிலையங்கள்ல பாலங்கள் அல்லது எரிசக்தி நிலையங்கள் இருக்கு இல்லைங்களா, அது முக்கியமான உள்கட்டமைப்புல இருக்கிற இலக்கு வைப்பது அமெரிக்காவோட நோக்கமா இருக்குது. இத்தகைய தாக்குதலை குறித்து காலத்துல குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை உருவாக்கினாலும் அது பாத்தீங்கன்னா பரந்த மனிதாபிமானம் மற்றும் அதோட எல்லா வகையான பொருளாதார விளைவுகளையும் ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சொல்லுது. ஈரானிடமிருந்து வலுவான எதிர்பார்ப்புகளை நாம உட்கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே நேரத்துல பேச்சுவார்த்தையில 2 தரப்பும் ஒரு சந்தேகத்தோட இருக்கிறதுனால இப்பைத்திக்கு இந்த போர் நிறுத்தம் 2 வார காலங்கள் அவசியம் தேவை அப்படின்ட்டு போர் நிறுத்த வலியுறுத்தி அந்த 2 வார போர் நிறுத்தம் வச்சிருக்காங்க. 2வது நிழல் யுத்தம். ஒருவேளை மிகவும் சாத்தியமுள்ள ஒன்று கட்டுப்படுத்தப்பட்ட மோதல் என்று விவாதிக்கப்பட்டதுன்னா அது ஒரு வகையான மோதல் நிலைக்கு திரும்புவதாக எடுத்துக்கொள்வோம். அதுல இந்த மோதல் முழுமையான போரின் அளவுக்கு உயராது அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதே நேரத்துல சம்பந்தப்பட்ட தரப்பினரும் இராணுவ நடவடிக்கைகள் முற்றிலும் தவிர்க்கக்கூடிய ஏதேனும் ஒரு நிரந்தரமான தீர்வு இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான அடிக்கடி நடைபெறும் தாக்குதல், முக்கியமான கட்ட அமைப்புகள், வசதிகள் எல்லாமே இராணுவ இலக்குகள் இல்லைன்னா
விநியோகஸ்த வழித்தடங்கள் மீதான தொடர்ந்து நடைபெறக்கூடும். இதுல ஆதரவு குழுவோட சக்திகள் பங்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம ஈராக் அல்லது செங்கடல் இதோட பகுதியில ஈரான் ஆதரவு குழு எல்லாமே மிகுதியான செயல்பாடுகள் மற்றும் இந்த வலைப்பின்னல்கள் இருக்கு இல்லைங்களா, அது மேல அமெரிக்காவோட கூடுதல் அழுத்தமும் எல்லாமே இருக்கும். இந்த மோதலோட தீவிரத்தை அதிகமாக நேரடியா மோதாம ஒரு சில கட்டமைப்புல மோதக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சில ஆய்வாளர்கள் பாத்தீங்கன்னா இந்த சூழலை நிழல் யுத்தம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அமித் ரேசா அசிசி தன்னோட எக்ஸ் தளத்துல என்ன தெரிவிக்கிறார்னா, இரு தரப்பினரும் ஒரு முழு அளவிலான போருக்குள்ள நுழையாமல் மற்றவர் மீது செல்வாக்கு செலுத்த தங்களின் விருப்பங்களையும் அழுத்த கருவிகளையும் பயன்படுத்த விரும்புகிறார்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. போர் நிறுத்தம் மீறப்பட்டால் ஈரான் தனது ஆதரவு குழுக்கள் மூலம் குறிப்பாக ஏமனில் புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கருதப்படுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த சூழல்ல அபாயங்களும் இருக்குது. பதற்றங்கள் அதிகரிக்கிறப்ப அங்க இருக்கிற கணக்குகளும் தவறாம இருக்கும். அதாவது கணக்குகளும் மீறி வேற ஒரு திசைக்கு மாறும். ரெண்டு பேர்த்து தரப்புலையும் தீவிரமா அந்த மோதல் இல்லைனாலும் ஒரு சில மோதல்கள், சின்ன சின்ன மோதல்கள் ஏற்படுத்தக்கூடும். மூன்றாவது, அமைதியான ராஜ்ய நடவடிக்கைகள் தொடர்கின்றன. பாகிஸ்தான்ல நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்த நிலையிலும் ராஜ்ய முயற்சிகள் முடிந்து விட்டது அப்படின்ட்டு இல்லைன்னா பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்புகள் கைவிடப்பட்டன அப்படின்ட்டு ரெண்டு பேருமே முடிவுக்கு வரல. இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்திய நாடு என்ற முறையில பாகிஸ்தான் வரும் நாட்கள்ல ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான செய்திகளை பரிமாறிக்குது. இதன் மூலம் பாத்தீங்கன்னா உடன்பாட்டை எட்டுவதற்காக அவர்களை ஊக்குவிக்கும் முயற்சி தொடர்ந்து அவங்க இப்படி செய்யாதீங்க அப்படின்று பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்துல மோதல் கட்டுப்பாட்டை மீறி செல்வது குறித்து கவலைகளும் பதிலளிக்கிற விதமா இருக்குது. இதுல கத்தார், ஓமன், சவுதி அரேபியா மற்றும் எகிப்து இது போன்ற சில பாரம்பரிய நாடுகளும் இதுல செயல்படக்கூடும். இருந்தாலும் ரெண்டு தரப்பினருக்கும் இடையில இருக்கிற அடிப்படை இடைவேளை குறைக்கிறதுக்காக இந்த பாதையில ஏற்படும் எந்த ஒரு முன்னேற்றமும் அடங்கி இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நான்காவது, நீடித்த கடற்படை முற்றுகை. ஈரான் துறைமுகத்து மேல அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா கடற்படை முற்றுகை செஞ்சுக்கிட்டு வருது. அதாவது பாத்தீங்கன்னா ஈரான் துறைமுகங்களுக்கு வர கப்பல்கள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துது அமெரிக்கா. மேலும் ஹார்மோன்ஸ் நீரிணையை கடக்கிறதுக்காக ஈரான் போக்குவரத்து கட்டணம் செலுத்துற வகையில எந்த ஒரு கப்பலையும் சர்வதேச கடற்படை எந்த ஒரு வழிமறைப்பும் ஏற்படுத்தல அப்படின்ட்டு அமெரிக்கா தரப்பு சொல்லு. ஈரான் பாத்தீங்கன்னா எண்ணெயோட வருவாயை பறிக்கிறதுக்காகவும் அதன் பொருளாதாரத்தை முடுக்கவும் அதே நேரத்துல ஈரானுடைய எண்ணெய் முதலாக வாங்கும் அமெரிக்க முக்கிய போட்டியாளராக சீனாவை ஒரு பருந்தாக வைக்குது.